கடைசி காலம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இறை திருப்தியோடு வாழ்க்கையை கழிச்சிட்டு போயிடணும். யாருடைய கோபதாபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆளும் இப்ப மௌத்தா போறோம்னு நினைச்சுக்குங்க. இதான் வழி. அதான் ரசூலுல்லாஹ் நமக்கு பிராக்டிகலா சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு தூங்க போறோம், அல்லாஹும் விஸ்மிக்க அமுத்துவாகியா, இறைவா உன் பேரால் நான் மௌத்தா போறேன், உயிர் பெறேன். அந்த மௌத்தா போறேங்கிறத யதார்த்தமாக்குறது பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற கொடுமை தாங்க முடியாம எனக்கு மௌத்தக்கூடிய ஆளான்னு கேட்கறது அல்ல. அது மரணத்தை எதிர்கொள்ள தயார் என்பதற்கான துணிச்சலை உண்டாக்குறது. இப்ப நம்ம மௌத்தா போயிட்டா என்ன பண்றது, அதுக்கு தக்கன மாதிரி கணக்கு முடிச்சிடணுமே, யாருக்கு நம்ம ஏதாவது பண்ணி இருக்கிறோமா என்று முடிவெடுத்துக்குங்க. இதுல அகங்காரம், வரட்டு கௌரவம், பிடிவாதம், அந்தஸ்து எதையுமே நம்ம பார்த்துடக்கூடாது. மறுமையில ஒண்ணுமே நிக்காது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அங்க வந்து நிக்காது. எதுவுமே ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய செல்வாக்கெல்லாம் அழிஞ்சு போயிருச்சுன்னு அங்க புலம்புவான். எனக்கு எதுவுமே பயனளிக்கன்னு புலம்புவான். இந்த உலகத்துல இருக்கும் போது நாம இப்ப மௌத்தாயிட்ட என்ன பண்றது நினைக்கணும் ஒவ்வொருத்தரும்.